அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட வெள்ளரிக்காய் செடி. நர்சரியிலருந்து வாங்குனது. வீட்ல வச்சு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால முதல் முறையா இது வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சாச்சு. 2 வெள்ளரிக்காய் செடி இருந்தது. இந்த 2 செடியும் நான் ஒரு க்ரோ பேக்ல வச்சு வளர்த்தேன். இந்த க்ரோ பேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 கேலன். நல்லாவே செடி வளர்ற அளவுக்கு நல்ல பெரிய பேக் தான் இது. இந்த க்ரோ பேக்க கொண்டு போய் நான் பால்கனில வச்சு இந்த செடிய வளர்த்தேன். ஏன்னா, பால்கனில வச்சு வளர்க்கும்போது, அந்த கொடியெல்லாம் நல்லா படர்ந்து, அந்த ரெயிலிங்ல படர்ந்து நல்லாருக்கும். அதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். செடி வளர்றதுக்கு அப்படின்னு நினைச்சு நான் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சேன். ஆனா அந்த செடிக்கு சரியான அளவு வெயிலு, அதோட இடம் அதுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். சரியாவே இல்ல. செடி பார்த்தீங்கன்னா, 1 மாசத்திலேயே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுருச்சு. ஆனா வளரவே இல்ல. அப்படியே குட்டி செடியாவே இருந்தது. ஆனா பூ மட்டும் பூத்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த செடிய எடுத்துட்டு வந்து நான் கீழ எங்க வீட்டுக்கு முன்பக்கம் வச்சுட்டேன். அங்க நல்ல வெயில் கிடைக்கும். அந்த இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குரோத் நல்லா இருந்தது. தினமுமே பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பூ பூக்கும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து சில காய்கள் தான் வந்தது. அந்த காயும் பார்த்தீங்கன்னா, முதல்ல 2 காய் வந்தது. அது 2மே பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியா இருந்தது. அது சைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா நீளமா வரவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு 10 நாள்லயே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அடுத்து ஒரு 2 காய் கிடைச்சது. அந்த காயுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடி பறிச்சத விட கொஞ்சம் பெருசா இருந்தது. ஆனா, அது நீளமா வர்றதுக்கு பதிலா அது பார்த்தீங்கன்னா, நல்லா மஞ்சளாகி பழுக்க ஆரம்பிச்சுருச்சு. அந்த காயும் நான் பறிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செடி இனி அவ்வளோதான் எங்களுக்கு வெயில் காலம் முடிஞ்சிருச்சு. இனி குளிர்காலம் வரப்போகுது. இனிமேல் இந்த செடிய வந்து நம்ம எடுத்துறலாம் அந்த இடத்துல இருந்து அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது தான் சர்ப்ரைசிங்லி இன்னொரு காய் இருந்தது. அந்த ஒரு காய் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா நீளமா, நல்லா குண்டா, உருண்டையா இருந்தது. இதுதான் சரியான சைஸு. இத பார்த்தோனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாயிருச்சு. ஏன்னா, அட்லீஸ்ட் நம்ம வச்சு இவ்வளோ நாள் வளர்த்ததுக்கு, ஒரு வெள்ளரிக்காய் எப்படி எந்த சைஸ்ல கிடைக்குமோ, அந்த முழு வெள்ளரிக்காய் கிடைச்சதுல ரொம்ப திருப்தியா இருந்தது. இன்னுமுமே செடியில பார்த்தீங்கன்னா, நெறைய குட்டி குட்டி காய்கள், நெறைய பெண் பூக்கள் பூத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா, அந்த குட்டி காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலர்லாம் மாறி, அப்படியே மஞ்சள் நிறத்துக்கு மாறி கீழ உதிர்ந்துருது. இனிமேல் அவ்வளோதான் காய் வராது. ஏன்னா, எங்களுக்கு இப்ப வெயில் காலம்லாம் முடிஞ்சு, இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குளிர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால இனிமேல் காய் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. செடியோட அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா மஞ்சளா மாறிட்டே வருது. ஏன்னா, சரியான வெயில் கிடைக்கல. இன்னும் பார்த்தீங்கன்னா, 1, 2 புதுசா காய்கள் வந்துட்டுருக்கு. அது முழுசா வெள்ளரிக்காயா வருதா அப்படின்றத பார்க்கலாம். இந்த வெள்ளரிக்காய் செடி குட்டி நாத்துலருந்து வளர்ந்த வரைக்கும், காய் பறிக்கிறது வரைக்கும் ஒண்ணொண்ணையும் பார்த்ததுனால, இப்ப நல்லாவே இந்த செடிய பத்தி தெரிஞ்சுக்கிச்சு. நம்ம அடுத்த சம்மர்ல இல்ல அடுத்த முறை இந்த வெள்ளரி செடி வச்சு வளர்க்கும்போது, இனிமேல் இந்த செடிய சரியான இடத்துல வச்சு நெறைய காய்கள் காய்க்க வைக்க முடியும் அப்படின்ற தெளிவு எனக்கு இருக்கு. ஆரம்பத்துல என்னடா இது காய் இவ்ளோ குட்டி குட்டியா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும், இந்த சீசன் முடிய போம்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா நல்லா நீளமா ஒரு காய் கிடைச்சிருச்சு. நான் என் பொண்ணோட சேர்ந்து பறிக்கணும் பறிக்கணும் 2 நாள் விட்டதுனால கொஞ்சம் காய் சுருங்கியிருக்கு. இந்த செடி வளர்க்குறதுல இருந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தனி தான். ஏன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்த்திருக்கும்போது ஒரு காயும் கிடைக்கல. எதிர்பார்க்காத நேரத்துல செடி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பறிச்சு கீழ போட்டுறலாம்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா காய்க்க ஆரம்பிக்குது. உங்களோட செடியோட கதையும் இருந்தா நம்மளோட ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.